2026 புதிய மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்த்து காத்திருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத கஷ்டங்களும் துன்பங்கள் தான் அதிகமாகவே இருக்குது. இந்த சிம்மராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் தேவையில்லாத சிக்கல்லையும் பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. தேவையில்லாத பிரச்சனையிலையும் குழப்பத்திலையும் போய் சிக்கிக்கிறோம். நமக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னு தான் மனசுக்குள்ளே புலம்பக்கூடிய நபர்களாகவே நீங்கள் இருக்கீங்க. கடந்த 2025 கம்பேர் பண்ணும்போது இந்த 2026 எல்லா ராசிகளுக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமைய போகுது. இந்த 2026 சிம்ம ராசிக்காரங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா கூடுதலாக உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு குரு கடந்த 2025 2ஆம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் அடைஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் என்னதான் சம்பாரித்து சேவிங்ஸ் பண்ணாலும் கையில் காசுங்கிறதே இருந்திருக்காது. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அதிகப்படியான கஷ்டத்தையும் உங்களுக்கு அதிகப்படியாக பிரச்சனைகளையும் சனி பகவான் உங்களுக்கு அந்த டைமில் கண்டக சனியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் சுழற்சி முறையில் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. இந்த தை மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு தொடக்கமாகவே பார்க்கப்படுது. இந்த ஜனவரி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி அது மட்டும் இல்லாமல் வீரபத்ர ராஜயோகம் போன்றவை எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த 2026 கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் உங்களுக்கு இது அஷ்டம சனி காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஐயோ அஷ்டம சனியா வந்ததுனாவே அவ்வளோதான், என் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேற்றமே அடைய முடியாது அப்படின்னு மற்ற ஜோசிக்காரங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனுடைய பலன்கள் எல்லாமே கிடைக்கிறதுனால ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில நம்ம சொல்லக்கூடிய கருத்து முரண்படுமே தவிர தசாபூத்தி அடிப்படையில் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த 2026 நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கலாம். முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அதாவது குருவுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது சனி பகவான் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அஷ்டம சனி காலகட்டம். இந்த டைமில் இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு
நபர்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது. இந்த இடைப்பட்ட 6 மாத காலம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி, குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இத்தனை நாட்களாக கடந்த 2025 கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக இப்போ கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. ஒரு வார்த்தை வாழ்க்கையில் வந்து கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அதாவது புதனுடைய ராசியில் அதாவது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இது வந்து 12 ராசிகளுக்குமே நல்ல ஒரு தொடக்கத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ஒரு 2-3 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, 5 வருஷம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, சரி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் இந்த 2026 உங்களுக்கு அரசாங்க வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே சிம்மராசிக்கு பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை பேங்க் சைடோட நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரிய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முறைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சவால்களையும் மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரத்தை வரைக்கும் கொண்டு போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விடுற நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது சிம்மராசியில் கூடிய ஆண்களுக்கு அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு நிவர்த்தியாகி 2026க்குள்ளே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடியெடுத்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. வாழ்க்கை துணையை இழந்த இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருக்கட்டும் சரி இல்லை பெண்களாக இருக்கட்டும் இந்த 2026 மாற்றை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க சிம்மராசிக்காரங்க தான். அந்த டைமில் உங்களுக்கு இந்த கண்டகசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால காதலில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். ஆனால் அந்த 2026 காதலிப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய சிம்மராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர் சொல்கிறீங்க. இந்த 2026 வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே உங்களுக்கு நிச்சயம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும்.
சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக இந்த 2026 பொருளாதாரத்தில் கடந்த 2 ஆண்டுகளை விட ஒரு மாற்றத்தை நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு கண்டிப்பாக தரக்கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. குடும்ப உறவுகளாலும் சொந்தக்காரர்கள் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகளும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதன் மூலமாக குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய சிக்கலும் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் உடனடியாக குடும்ப உறவுகளை விட்டு கொஞ்ச நாட்கள் தள்ளி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது.